வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நம்ம நிகழ்ச்சி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சமையல் சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுமே டக்குன்னு கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு சமையல் பற்றின சந்தேகம் இருக்குது, நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இனிமேல் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 044445969438 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டக்குன்னு நிறைய சந்தேகங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சமையல் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கான விடைகளை சொல்கிறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா ஷெஃப். தொடர்ந்து மீன் குழம்பை பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த வகையான மீன் குழம்பை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்நாடகா மீன் குழம்பு பற்றி பேச போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்போட பேர் பார்த்தீங்கன்னா மீந்த கசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2-3 மசாலா இதில் ரெடி பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய், அது கூட தனியா, ஜீரகம், மிளகு, வெந்தயம், காஷ்மீரி சில்லி அப்படின்னு இருக்குது. அந்த சில்லி இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காய் பால், ஃப்ரெஷ் பால் எடுத்து வச்சுக்கணும். இது 2 தான் மசாலா. அதை ஒரு பாத்திரத்தை எடுங்க. தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் ஆனியன் சேர்த்துக்கணும். நிறைய ஆனியன் சேர்த்துக்க வேணாம். ஆனியன் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை அரைச்சி வச்சதை அதில் நல்லா கொதிக்க விட்டு நல்லா மேலே ஆயில் வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணணும். மீன் ஆட் பண்ணிவிட்டு மீன் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு இறக்குனா ரொம்ப அருமையான மீந்தகசி ரெடியாக இருக்கும். ஓகே, இதில் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டாமா? நம்ம இந்த சில்லி இந்த மசாலாலே நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம்ல, அந்த காஷ்மீரி சில்லி, அதனால அதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃபைன். சூப்பரான மீன் குழம்பு, அதுவும் கர்நாடகா ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ வணக்கம். உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பிரியா, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன லஞ்ச் பிரியா? இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கக்காய், மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஓகே, என்ன டவுட் கேட்க போறீங்க? பாப்பா குடிச்சு போச்சு, இப்போ சம்மர் டைம் இல்லைங்களா, அதனால பாதாம் கீரு அது பவுடர் பண்ணி செய்யலாமா இல்ல அரைச்சு செய்யலாமா? ஓகே சரிம்மா. அது கூட வந்து வெல்லம் சேர்த்துங்கம்மா. வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 2-3 நாளைக்கு நல்லா இருக்குமா. அது நான் சொல்கிறேன் எப்படின்னு. அதாவது பாலை நல்லா காய்ச்சிங்க. பாலை நல்லா காய்ச்சிட்டு இது வந்து தோலோடு இருக்கும். அதை நல்லா ஒரு பிளான்ச் பண்ணிவிட்டு அந்த தோலை எடுத்துருங்க. அது பிளான்ச்சுன்னா கொதி தண்ணியில் போட்டிங்கன்னு எடுத்துட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு வரும். பால் நல்லா கொதிச்சோன்னே இந்த பவுட்ரு போட்டு ஆட் பண்ணுங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி வெல்லம், உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கே வெல்லத்தை ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, ஏன்னா குழந்தைக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வருமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ வணக்கம். நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். உங்க பெயர்? என்னோட பேர் பிரியங்கா. பிரியங்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே பிரியங்கா, நீங்க மேரிடா? மேரிட் தான். எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க பிரியங்கா? மேரிட் 2-3 இயர்ஸா சமைச்சிட்டு இருக்கேன். ஓகே, இது சூப்பரா சமைப்பீங்க. சூப்பரானா சிக்கன் பிரியாணி செய்வேன். ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? இன்னைக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் சிக்கன் 65 மாதிரி வேணா சமைச்சு பார்த்துருக்கோம். ஆமா. மற்றபடி காலிஃப்ளவர் வந்து வெறும் ஏதாவது கூட்டு மாதிரி இல்லைன்னா வேற ஏதாவது டிஃப்ரெண்டா. ஓகே, சாப்பாட்டுக்கு கலந்து சாப்பிட்ற மாதிரி, சப்பாத்தி ஐட்டம் கலந்து சாப்பிட்ற மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி வேணுமா உங்களுக்கு? அது இல்லாம அப்படியும் வேணா இருக்கலாம். இல்லைன்னா கிரேவியா இல்லைன்னா கூட வேற ஏதாவது வெஞ்சனமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, காலிஃப்ளவர்ல வித்தியாசமான ரெசிபிஸ் கேக்குறாங்க. சரிம்மா. காலிஃப்ளவர் என்ன இன்னைக்கு டின்னர் இருக்குங்களா? ஆமா சார். சரி. அது கூட என்ன இன்னைக்கு தோசை இருக்குங்களா இல்ல என்ன? சப்பாத்தி இல்லைன்னா தோசை ஏதாவது டிஃபரெண்ட். சரி. அதாவது இல்லைம்மா, காலிஃப்ளவரில் சப்பாத்திக்குன்னா அது ஒரு விதமாக மசாலா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணால் அந்த காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுனா நான் ஒரு மசாலா சொல்லிடுறேன், 2த்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, அதில் பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. வெங்காயம், தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌன் ஆக வேணாம். 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி போதும். கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் தனியா பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு சும்மா கொஞ்சமாக போடுங்க. அதாவது பேருக்கு அது அந்த கலர் ரொம்ப தெரிய வேணாம், அதனால் போட சொல்கிறேன். நல்லா குக் பண்ணிடுங்க. அது போட்டு காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி அதில் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப பிடிக்கும் அந்த மசாலா. ஓகே, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணினா அதாவது மசாலால டிப் பண்ணியா இல்ல plain காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியா ஷெஃப்? அது ரெண்டு விதமாக இருக்குது. நீங்கள் plain காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் மைதாவு கொஞ்சோண்டு சோளமாவு, அதாவது 1 கப் மைதானா 1/4 கப்பு சோளமாவு அதில் போட்டு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துங்க. அப்போ அந்த பூண்டு ஃப்ளேவரும் அந்த காலிஃப்ளவரும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ
வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து அமுதா பேசுறேங்க. அமலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி ஓகே, இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அமலா. இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? அதாவது ஆப்பத்துக்கு ப்ரிப்பரேஷன் என்னங்க? ஆப்ப மாவு எப்படி கலக்கிறது? சரிம்மா, நீங்க போட்டுட்டீங்களா, ஊற வச்சிருக்கீங்களா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ஊற வைக்கிறீங்களா? நீங்க சொன்ன பிறகுதான் ஊற வைக்கணும். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷமா. அது 1 கிலோ மாவு எடுத்துங்கம்மா, பச்சரிசி நல்லா கழுவிக்குங்க. அதாவது 6 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிங்க. இல்லை முன்னாடி பண்ணுங்க, இல்லைன்னா ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு அதை நல்லா நைஸாக அரைங்க. அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, அது கூட கொஞ்சமாக அந்த தேங்காய் பால் சொல்லுவாங்க, அது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். இந்த மாவு எடுக்கும்போது நல்லா கெட்டியாக எடுத்துங்க. எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வெளியில் வச்சிருங்க. அது நல்லா புளிச்சிடும். புளிச்சதுக்கு வந்து நீங்கள் அந்த சோடா மாவோ இல்லை ஈஸ்டோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாமா. நீங்கள் வெளியில் வச்சவே இப்போ இருக்கிற நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு நல்லாவே புளிச்சிடும். நீங்கள் எப்போவுமே ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க. அதில் வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு செட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் மூடிட்டு இப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த திறக்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாவே வரும். ஓகே, ஆப்ப மாவு எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலான ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். நான் மதுரையில இருந்து மேகலா பேசுறேன் மேடம். மேகலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மேகலா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்களா? இல்லைங்க மேடம். ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்க. என்ன டவுட் கேட்க போறீங்க மேகலா? சரிங்க மேடம். மேகலா, நீங்க டிவி பார்த்து தான் பேசிட்டு இருக்கீங்க, கிளியரா தெரியுது. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சைடிஸ் எப்படி செய்யறதுன்னு கேட்கணும் மேடம். அடை. மேகலா, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, ஷெஃப் உங்களுக்காக ரெசிபி சொல்வார். சொல்லுங்கம்மா, அடைக்கு வந்து சட்னியா வேணுமா இல்லை அதாவது பட்டர் அந்த மாதிரி வேணுமாம்மா? அவங்க சரியாக அறிவாங்க. அதனால் அவங்க அடைக்கு வந்து 2 விதமான இது இருக்குது, நான் சொல்கிறேன். அது இஞ்சி சட்னின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அடை கூட ரொம்ப அதாவது கரெக்டான காம்பினேஷனு. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பட்டரும் வெல்லம். அதாவது அடை போட்டு எடுத்துட்டு அது மேலே கொஞ்சோண்டு பட்டர் தடவிட்டு கொஞ்சோண்டு வெல்லத்தை நல்லா கிரேட் பண்ணிடணும், அதாவது திருவிட்டு அதில் போட்டு அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இஞ்சி சட்னி பார்த்தீங்கன்னா இஞ்சி நல்லா அரைச்சிக்கணும். இஞ்சி, புளி, வெல்லம் இது 3த்தையுமே ஒன்றா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கடலப்பருப்பு, இப்போ காஞ்ச மிளகா, அது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சில்லி பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டு ஆயிலில் போட்ட உடனே இந்த இஞ்சி அரைச்சி வச்சுருக்கீங்க தெரியுமா, அந்த வெல்லம், அந்த புளியெல்லாம் அதெல்லாம் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது உப்பு பார்த்துருங்க, ரொம்ப அருமையாக இருக்குமா. ஓகே ஷெஃப், இந்த அளவு எப்படி? இஞ்சி, வெல்லம் இதெல்லாம் இஞ்சி வந்து அதாவது கம்மியாக இருக்கணும், புளி அதிகமாக இருக்கணும், வெல்லம் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ அளவு சொல்கிறேன் பாருங்க. 100 கிராம் இஞ்சினா 1/4 கிலோ புளி, 3/4 கிலோ வெல்லம். ஏன்னா அந்த புளிப்பு, உரப்பு, இனிப்பு இது 3மே இருக்கணும் இந்த இஞ்சி சட்னியில். முக்கியமானது அதுதான். இஞ்சி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. நீங்க டிஃப்ரெண்டா 2 வெரைட்டி சொல்லியிருக்காரு, 2த்துமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ, கண்ணன். ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்ன? கண்ணன். கண்ணன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேடம். கண்ணன், நீங்க எது நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க, இல்லை எது விரும்பி சமைப்பீங்க? நான் எல்லாமே சமைப்பேன், எல்லாமே விரும்பி சாப்பிடுவேன். ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும்ல? பெஸ்ட்டுனா வந்து மட்டன் சாப்பிடுவேன். மட்டன் விரும்பி சாப்பிடுவீங்களா? இப்போ என்ன டவுட்? இப்போ என்ன டவுட்? KFC சிக்கன் மாதிரி வந்து பண்ணணும், அது எப்படி? நல்ல முருகலான கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு கேட்குறாரு. கண்ணன், உங்களுக்கு வந்து KFC நிறைய போயிருக்கீங்களா? சரி KFC இப்போ போக வேணான்னு கேட்குறீங்களா இல்லை எப்படி? ஆமாம். சரி நான் சொல்கிறேன் கொடுக்குற மாதிரி. சரி நான் சொல்கிறேன், நல்லா குறிச்சிக்கிங்க. அது வந்து ரெடிமேடாக க்ரம்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக வெளியில் விற்கிது. அந்த க்ரம்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம 65 எப்படியோ அதே மாரி தான் நான் சொல்லிடுறேன். மசாலா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எப்படி பார்த்துங்க. அதாவது சிக்கனு, அது கூட இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுடர் இதில் போட வேணாம், லெமன் ஜூஸு, இது எல்லாமே அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எக்கை பீட் பண்ணி வச்சுங்க. எக்கு நல்லா அடித்து வச்சுட்டு இந்த சிக்கனை ஃப்ரை பண்ண, அதாவது மசாலா போட்ட சிக்கனை அதில் அந்த எக்கில் போடுங்க. எக்கில் போட்டதுக்கப்புறம் மைதா மாவு அதுலேயும் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த க்ரம்ஸில் ரெடிமேடாக கிடைக்குது, அந்த க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ஜூஸியான சிக்கன் KFC சிக்கன் மாதிரியே நல்லா வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி கேட்டு தெரிஞ்சுட்டீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி
ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். அபுதாஹிர். என்ன சார் பேர் சொன்னீங்க? அபுதாஹிர் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், என்ன சமையல் இன்னைக்கு? மதிய சாப்பாடு என்ன? பாக்கலைங்க மேடம், ஏன்னா வீட்டுல தான் சமையல் பண்றாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா நான் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு சமையல் கேட்கலாம், சிம்பிளா. அப்படியா? நீங்க இதுக்கு முன்னாடி சமைச்சிருப்பீங்களா? அதுல எது நல்லா சமைச்சிருக்கீங்க இது வரைக்கும்? மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி வைப்பாங்க. ஓகே. மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா வணக்கிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு உருளைக்கிழங்கு வித் மட்டன் அந்த மாதிரி மசாலா வச்சு கொடுத்துருக்கேன். பட் கொஞ்சம் காரமாவும் இருந்தது, டேஸ்டாவும் இருந்தது. ஓகே, காரசாரமா டேஸ்டா இருந்தது. ஆமாங்க மேடம். ஓகே, இப்போ என்ன டவுட்? மட்டன் சொல்லுங்க மேடம். இப்போ என்ன டவுட்? மட்டன்லயே ரொம்ப சிம்பிளா இருக்கணும், பட் வந்து கொஞ்சம் டேஸ்டா கொடுக்கணும், அந்த மாதிரி. டக்குன்னு குயிக்கா குக் பண்ற மாதிரி. ஆமாங்க மேடம். ஓகே, சரி கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு வந்து டின்னர் உங்களோட ட்ரீட்டாவே இருக்கட்டும். ஓகே சார். கண்டிப்பா சொல்றேன், குறிச்சிக்கங்க சரிங்களா? கண்டிப்பா குறிச்சிங்க. நான் சொல்றேன். இப்போ அதாவது ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போடுங்க. மட்டனுக்கு எப்பயுமே சோம்பு போட்டு குக் பண்ணால் அது நல்லா டைஜஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். சோம்பு போட்டுங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது 2 ஆனியனுக்கு 1 தக்காளி போதும். நல்ல ஆனியன் ப்ரௌன் ஆன இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சோன்னே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் பவுடர் போட்டு நல்லா அந்த எண்ணெயே இல்லாமல் அந்த மசாலா மேலே வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. மட்டனை தனியாக எப்பொழுதும் போல் இஞ்சி பூண்டு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துங்க. 6 விசில் வச்சு அந்த தண்ணியும் இதையும் போட்டு தண்ணி கம்மியாக வச்சுங்க. இது கொஞ்சம் ட்ரையாக கொடுங்க. ஸ்டார்டர் மாரிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நீங்க கத்துட்டு இருப்பீங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் பத்மினி. என்ன பேர் சொன்னீங்க? பத்மினி. பத்மினி, எப்படி இருக்கீங்க? குண்டிபெண்ட். ஹலோ குண்டிபெண்ட். ஓகேம்மா, இப்போ என்ன ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பசங்க சேர்த்து விழா பிடிச்ச மாட்டேங்குது. ஓகே. ஜூஸ் ஐட்டமா அதாவது ஜூஸ் எதுனா. ஓகே, ஜூஸ் ஐட்டம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஜூஸ் ஐட்டம் உங்களுக்கு என்ன ஜூஸ்மா வேணும் உங்களுக்கு? பேரிச்சம்பழம் ஜூஸ். ஓ சரிம்மா. பேரிச்சம்பழத்தை பற்றி நான் சொல்கிறேன். பேரிச்சம்பழம் ஜூஸ் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதாவது பாலில் வந்து பேரிச்சம்பழத்தை நைட்டே ஊற வச்சுருங்க. அந்த பால் கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேன் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சுகரு அதை விட ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த 3 சுகரும் சுகரில், அதாவது இனிப்பு சம்பந்தம், இது 3 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம், அதாவது உங்களுடைய கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு அதை கூட நல்லா ஆட் பண்ணிங்க. இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் வந்து விதையே இல்லாமல் அதை எடுத்துங்க. அதில் வச்சு நல்லா ஊற வச்சுங்க. இது நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். ஓகே, பேரிச்சம்பழம் ஜூஸ் எப்படி செய்யறது, பேரிச்சம்பழம் ஷேக் எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ ஹலோ, அனு பேசுறேன். வணக்கம் அனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஒரு டவுட். இது கொத்தமல்லி சட்னி எனக்கு டக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் போய் செஞ்சிடுவேன். டக்குன்னு செய்யறதுக்காக? ஓகே, ஷெஃப் சொல்வாரு, டக்குன்னு நீங்க வீட்ல செஞ்சிடுங்க. ஷெஃப் கொத்தமல்லி சட்னி இன்னைக்கு சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறீங்களாமா? இல்ல, சுடுகஞ்சி அண்ட் கொத்தமல்லி சூப்பர்மா. தேங்காய் சட்னி, சரிம்மா. சரி செஞ்சுட்டேன். பட் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சரி இது நல்ல காம்பினேஷன். நான் சொல்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது 2 கை கொத்தமல்லி வாஷ் பண்ணி, அதாவது கொத்தமல்லி கடையில் வாங்கி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்தோடனே அதில் அளவு உங்கள் கை தான் அளவு. 2 கை கொத்தமல்லி எடுத்திங்கன்னா 1 கை தேங்காய், 4 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி வேணாம் அப்படின்னா புளி சேர்த்துக்குங்க. அப்படி தேவையில்லை, எனக்கு புளி கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துங்க, சின்ன தக்காளி. இது எல்லாமே உப்பு போட்டு இது எல்லாமே நைஸாக அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிட்டு இதில் வந்து தாளிச்சது தான் ரொம்ப ஹைலைட்டு. ரீஃபண்ட் ஆயிலு, கடுகு, ஜீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் அதில் போட்டு இதை தாளித்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு சமைச்சு டக்குன்னு சாப்பிடுங்க. நாளைக்கு கால் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எங்க கிட்ட ரிவ்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ
வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், நான் ஜெயலட்சுமி செங்கோட்ல இருந்து பேசுறேன். ஜெயலட்சுமி எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமா மேடம். எப்படி இருக்கீங்க ஜெயலட்சுமின்னு கேட்டேன். மேடம், நான் வந்து சோளம் வாங்கி வச்சிருக்கேன், அதை எப்படி சமைச்சு கொடுக்கலாம்னு கேட்கறதுக்கு தான் சோளம் கார்ன். ஆமா ஓகேமா. சரிம்மா. கார்ன் எப்படிம்மா எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்களா, உதிர்த்து வச்சிருக்கீங்களா, இல்ல வேக வச்சிருக்கீங்களாமா? இல்ல ஒண்ணுமே செய்யல, வாங்கி வச்சிருக்கேன், அதை எப்படி சமைக்கலாம்னு கேட்கறதுக்கு. சரிம்மா. நான் இப்போ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கும் அதில் அந்த அந்த டேஸ்ட் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோளத்தை பாயில் பண்ணாமல், அதாவது அவிக்காமல் அதை எல்லாத்தையும் உதுத்து எடுத்துடுங்க. அவிச்சிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அவிக்கிறதுக்கு முன்னாடி உதுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுங்க. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா குக் ஆனால் போதும், ப்ரௌன் ஆக வேண்டியது. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்துங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா கொஞ்சம் கிரேவியாக நல்லா வரும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அது கூட 1 சில்லி பவுட்ரு, 3 தனியா பவுடர் சேர்த்துங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு ஆயில் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த கானை லாஸ்ட்டாக போடுங்க. வேணும்னா தண்ணி சேர்த்துங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த கான் வந்து அதில் வந்து சரியாக உங்களுக்கு கூட பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வராது. இல்லை எனக்கு பிளெயினாக இருக்குது, கொஞ்சம் கிரேவியாக, இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாகனா தேங்காய் அரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுங்க. ஓகே. பொதுவாக கார்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லை சுட்டு கூட கார்ன் சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. பட் இது ஒரு கிரேவியாக ஃபுட் ஐட்டம்ஸ் கூட எடுத்துக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறோம், முத்துலட்சுமி. முத்துலட்சுமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். ஓகே முத்துலட்சுமி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? சாம்பார், தொட்டுக்க சைட் டிஷ் உருளைக்கிழங்கு. ஓகே, சாம்பார் உருளைக்கிழங்கு. ஆல்ரெடி ஒரு காலர் இதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க முத்துலட்சுமி நீங்க? சிக்கன்லமா காரமே பிடிக்க மாட்டேங்குது. 65 மாதிரி போடும் போதா? இல்ல பிரியாணிக்கு. பிரியாணிக்கே காரம் பிடிக்க மாட்டேங்குதா? காரம் பிடிக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் வந்து முந்தின நாளே ஊற வச்சிருங்கம்மா. அது கூட அதாவது மிளகாத்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகாய் நல்லா குறைன்னு அரைச்சிங்க, அது கூட ஊற வச்சுங்க, உப்பு போட்டுங்க, இஞ்சி பூண்டும் அதிலே போட்டுருங்க கொஞ்சமாக. அதாவது நாளைக்கு பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கே அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அது கூட கொஞ்சம் தயிரும் சேர்த்துங்க. இன்னும் நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இந்த மசாலாலாம் நீங்கள் லாஸ்ட்டாக பிரியாணி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இது அதாவது கொதிக்க வருதுல அந்த டயத்தில் இதை போட்டாவே போதும், அந்த காரம் நல்லா சிக்கனில் ஏறி இருக்குமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஷெஃப், இன்னொரு விஷயம், இப்போ இன்ஸ்டன்ட்டாக சிக்கன் செய்கிறாங்கன்னா சிக்கன் லைட்டாக கீறி விட்டால் கூட மசாலா ஏறும். அந்த மாதிரியும் செய்யலாம், அந்த மாதிரியும் உள்ள நல்லா ஜூஸி வருமா. ஓகேம்மா, உங்களுக்கு 2 டைப் ஆஃப் சிக்கன் எப்படி காரசாரமாக பிரியாணிக்கு ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்டான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன். நான் அமுதா பேசுறேன், திருச்சியில இருந்து. அமுதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அமுதா. நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 16 இயர்ஸா சமைச்சிட்டு இருக்கேன். 16 இயர்ஸா சமைக்கிறீங்களா? நான் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நினைக்கிறேன். நீங்க எது பெஸ்டா சமைப்பீங்க, சூப்பரா சமைக்கிறதுனா எது? சூப்பர்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி, எல்லாம் பிரியாணி, சிக்கன் இதே சொல்றீங்களே. ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது டிஃப்ரெண்டா சமைப்பீங்களா? ஸ்வீட் ஐட்டம் சோமாஸ் நல்லா செய்வேன். ஓகே ஓகே ஃபைன். ஓகே அமுதா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரை எல்லாம் சமைக்கும்போது அந்த கிரீன் கலர் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சு. ஓகே சரி இன்னைக்கு சமைச்சிட்டீங்களா, இப்போ சமைக்க போறீங்களா நான் சொன்னதுக்கு அப்புறம்? சார் சமைச்சிட்டேன். சரி பருப்பும் கீரையும் போட்டு தான் சமைச்சேன். ஆனா அது அந்த கிரீன் கலர் மெயின்டைன் ஆகல எனக்கு. சரிம்மா ரொம்ப அருமையான கொஸ்டின்மா. நான் சொல்றேன். கிரீன் கலர் மெயின்டைன் ஆகிறதுக்குமா 2 கீரை நீங்க யூஸ் பண்ணுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்துங்க. அந்த மஞ்சத்தூள் தாம்மா அதோட ஹைலைட்டு, அந்த கீரையோட ஹைலைட்டு. மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அந்த வெங்காயம்லாம் வதக்குறீங்களே அந்த டயத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க, இஞ்சி போட்டுங்க, நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த கீரையை போட்டுடுங்க, மூடி வச்சிருங்க. நம்ம வெறும் கீரை, அதாவது முளைக்கீரை, பூண்டு போட்டு செய்வாங்க வீட்டில், வெறும் அதில் ஒன்றுமே பொருள் நல்லா க்ரீன் கலர் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தாம்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க, நல்லாவே வரும் அந்த கலர். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணாலே கலர் சூப்பராக மெயின்டைன் ஆகும். பார்க்கறதுக்கு அந்த கண் கவரும் க்ரீன் கலர் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார். வடகரி செய்யறது எப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மணி ஃப்ரம் பெருங்களத்தூர்.
ஓகே மணி சார், நீங்க நல்லா சமைப்பீங்களா இல்ல நல்லா விரும்பி சாப்பிடுவீங்களா? விரும்பி சாப்பிடுவோமா? சமைக்க தெரியாதா? ஆஹா, தெரியாது. சொல்லுங்க, நான் செய்யறேன். ஓகே சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க மனைவி சமையல் நல்லா இருக்குமா இல்ல உங்க அம்மா சமையல் நல்லா இருக்குமா? மனைவி சமையல் தான் நல்லா இருக்குமா? ஆஹா, அம்மா விட்டு கொடுத்துட்டீங்களே சார். சரி, இருந்தாலும் ஓகே. வடகறி கேட்டிருக்கீங்க, டவுட் ஷெஃப் கிளியர் பண்ணுவார் இப்போ. சார் இன்னைக்கு வடகறி என்ன எது கூட சார் சாப்பிட்றீங்க? தோசைங்களா? இட்லி வடகறி. சரி சார். அப்போ நான் உங்களுக்கு கிரேவியாகவே சொல்லிடுறேன். வடகறி கொஞ்சம் தண்ணியாகவும் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாகவே சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுக்கப்புறம் பூண்டெல்லாம் நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. இது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் ஒன்று போட்டுங்க. நிறைய போட வேணாம், வாசனை ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங் ஆகிடும், அந்த நான்வெஜ் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகக்கூடாது, நல்லா வதங்கினா போதும். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி அந்த மாதிரி போட்டுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சோடனே 3 தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகா கொஞ்சம் காரத்துக்கு 2 கீரி போட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. மசாலா வந்து தனியாக தேங்காய், அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு அது போட்டு நல்லா அரைச்சிங்க. இந்த மசாலாலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த அரவை எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு இன்றைக்கி தகுந்த இட்லிக்கு தகுந்த அந்த வடைக்கறி ரெடி ஆகிடும். வடை எப்போதுமே ஆஸ் யூஷுவல் வடையை ஃப்ரை பண்ணி அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா வரும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? கவிதா மேடம் என்னோட நேம். கவிதா. ஓகே கவிதா, மதிய சாப்பாடு என்ன? எனக்கு காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு மட்டன் குழம்பு கிராமத்துல வைப்பாங்க இல்லையா, அப்படியே கிராமிய மனம் கவழக்கூடிய மட்டன் குழம்பு. சரிம்மா, நம்ம அது நான் வைக்கும் போது ஒரு மாதிரி தேங்காய் எல்லாம் போட்டு செய்யறேன், ஆனா ஒரு மாதிரி சலுப்பான மாதிரி அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. சரிம்மா நான் சொல்கிறேம்மா. மட்டன் குழம்பு கூட வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல வெறும் மட்டன் குழம்பு வந்து வெறும் மட்டன் நல்ல வாசனையா இருக்க மாதிரி. சரி நான் சொல்றேன், குறிச்சிக்கங்க. சரிங்களா? அளவு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க சார். நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் அளவு எல்லாமே டீட்டெயிலாவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்துறதுக்கு அப்புறம் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா கிடைக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி. அந்த மாதிரி புளிப்பு நிறைய சேர்க்க வேணாம் மட்டன் இந்த குழம்பு வைக்கிறதுனால. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு தனியா பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். இந்த மசாலா நல்லா குக் ஆகி ஆயில் மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறமா தனியாக மசாலா அரைச்சி வச்சுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுக்கிறீங்க, தனியா போட்டு நல்லா வறுத்துக்குங்க. தனியா வறுத்ததுக்கப்புறம் அது கூட தேங்காய், அது கூட ஜீரகம், அது கூட மிளகு, 100 கிராம் ஜீரகம், 50 கிராம் மிளகு, அந்த அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லாவே பேஸ்ட் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அந்த மசாலாவை இதில் போடுங்க. போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். மேலே ஆயில் வந்துடும். அந்த மசாலா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக உங்களுக்கு அந்த திரியாவெல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எப்பொழுதும் போல் மட்டன் தனியாக வேக வைப்போம்ல, இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி அந்த மட்டன் எல்லாத்தையும் இதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இல்லை இதுவும் எனக்கு சரியாக வரலன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். உருளைக்கிழங்க தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு அதை பச்சையாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இந்த குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கடையிலெல்லாம் கொடுக்குறாங்களே அந்த சால்னா, அந்த மாரிக்கு நல்லா திக்காக இருக்கும். அந்த கிரேவி நல்லாவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஷெஃப், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஷெஃப். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ், நிறைய டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். பை.